பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான என் அன்பின் சகோதரிகளே, உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு கிறிஸ்மஸாக இது அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கிறிஸ்மஸ் என்றாலே மகிழ்ச்சி தான். கிறிஸ்மஸ் என்றாலே பகிர்வு தான். உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரே கொண்டாட்டம் என்று எதை சொல்லலாம்னா அந்த கிறிஸ்மஸை தான் சொல்ல முடியும். எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நற்செய்தி இந்த கிறிஸ்மஸ். ஏன் இது இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது? நம்ம வீட்டை அலங்கரிக்கிறதா, நம்முடைய புத்தாடைகளை நம்ம உடுத்துக்கிறதா, மற்றவங்களுக்கு கொடுக்கறதா, இதெல்லாம் கிறிஸ்மஸின் ஒரு அடையாளம், அவ்வளோதான். ஆனால் மிகுந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்னென்னா, கிறிஸ்து நமது மத்தியில் பிறந்தார். அதுதான் முக்கியமான காரணம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக ஒரு பாலகனாக அவர் கொடுக்கப்பட்டார். அதுதான் இந்த கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியினுடைய ரகசியமே. ஆகவே எனக்கு அன்பான சகோதரர்களே, இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கட்டும். உங்கள் வீட்டில் எவ்வளோ துக்கம் கஷ்டம் இருந்திருந்தாலும் அது எல்லாவற்றையும் விட பெரிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சியே. அந்த மகிழ்ச்சிக்கு முன்னாடி எந்த துக்கமும் கஷ்டமும் நிற்க முடியாது. அல்லேலூயா. ஆகவே மகிழ்ச்சியோடு கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. அடுத்து இருப்பவர்களோடு உங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க. அது மட்டுமல்ல, புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். ஆண்டவர் பெயரால் உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாளில் இந்த ஆண்டின் இறுதி நாட்களை நம்ம நெருங்கி இருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் எனக்காக ஜெபித்த, ஊழியத்தில் பங்கேற்ற என் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அன்போடு உங்களுக்கு நான் ஜெபித்து கொள்ளுகிறேன். நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. நம்முடைய ஊழியம் தொடர்ந்து ஆசீர்வாதமாக இருக்கட்டும். God bless you.